மாதிரி ஆயிடுச்சு. கீழே தள்ளுற மாதிரி உன்னை எவ்வளவு நேரம் பிடிச்சிருந்த? ஒரு 5-10 செகண்ட் இருக்குமா? அதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது. அப்போ துர்காவை தலையில அடிச்சு உடம்புல கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்களே, எப்படி இருந்திருக்கும்? அவ அரை உசுரா அன்கான்சியஸா அசையவோ கத்தவோ முடியாம மனசுக்குள்ள இப்படி துடிச்சிருப்பா. அப்ப துர்கா என்ன பாடுபட்டிருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அத தெரிஞ்சுக்கதான் உன்னை வச்சு சும்மா ட்ரையல் பார்த்த. மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட பார்த்ததுக்கு இப்படி ரியாக்ட் பண்றியே, அப்போ துர்காவோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவ பாவல்ல. என்னவோ நான் தான் துர்காவை கொன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க கூட போனேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா துர்காவை குளத்துல தூக்கி போடுறப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணல? இதுக்கு முன்னாடி கூட துர்காவை நீதானே மாடியில இருந்து தள்ளி விட்ட. என்னடி ஒன்னும் தெரியாதவ மாதிரி முழிக்கிற? ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு உயிருக்கு போராடி துர்கா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டா. நீ எவ்ளோ நல்லவன்னு எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, இங்க உள்ளவங்க என்ன அப்படி பண்ண வச்சுட்டாங்க. அதுக்காக என்ன தள்ளி விட்டு இருந்தேன்னா என்னத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா? துர்கா நல்ல பொண்ணு, அவளையே சாவடிச்சிட்டீங்க. ஆனா நீ கொலைகாரி, நீ செத்த என்ன ஆக போகுது? ஆனா உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவடிச்சிடக்கூடாது. உன்னை வச்சு செய்யறதுல உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு நீயே அந்த முடிவை எடுக்கணும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நீ பயந்து செத்துக்கலாம். என்னடி லுக்கு? எங்கேயோ லோக்கல் ரவுடியா சுத்திட்டு இருந்தவ நீ இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழற. இதுக்கு காரணம் நான் தானே. அதெல்லாம் நினைச்சு பாக்குறியாடி நீ? பார்த்தாலே கடுப்பா இருக்கு. உன் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. உன்னை யாரடி பார்க்க சொன்னா? கண்ணு முடிக்கோ. ஆனா என் பேரை சொல்லாம என்ன மனசுல நினைச்சா கூட உன் முன்னால வந்து நிப்ப. அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. எப்படி கரெக்டா வந்து நின்னா? சரி, நான் நினைச்சேன் நீ வந்த கீழே தள்ளி விடுற மாதிரி பூச்சாண்டி காட்டு. ஆனா நீ இங்க வந்ததுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. அது என்னன்னு சொல்லு.